Redmi Note 7 இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலாக கையில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த Note 7 அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல அன்பாக்சிங்கில் ஆரம்பிப்போம். இதுதான் Redmi Note 7 வர பாக்ஸ். பின்னாடி ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண ஒன்றா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இங்கே சிம் டூல், சில ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ் இருக்குது. ஸோ இங்கே கேஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா Redmi Note 7 கிளாஸ் பேக்கோடு வருது. இதுதான் முதல் ரெட்மி ஃபோன் கிளாஸ் பேக்கோட. பேக் பார்க்குறதுக்கு எனிவே நம்ம அதுக்கு திருப்பி வருவோம். இப்போதைக்கு ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேருந்து அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கையும் ரிமூவ் பண்ணலாம். Note 7 ஆன் பண்ண உடனே ரெட்மி பை Xiaomi, புது பூட் அனிமேஷன். ஏன்னா ரெட்மி இப்போ Xiaomiயோட சப் பிராண்ட். எனிவே Note 7 சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். டைப் சி கேபிள், அப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர். Redmi Note 7ல் குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு சார்ஜர் நம்ம செப்பரேட்டாக வாங்கி ஆகணும். ஸோ இப்போ திருப்பி Redmi Note 7க்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனை பிக்கப் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிற முதல் விஷயம் அந்த கிரேடியன்ட் கிளாஸ் பேக். ஸோ கொஞ்சம் Huawei ஆனர் அந்த ஃபீல் இருக்குங்க. அந்த 48 மெகா பிக்சல் பிராண்டிங் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் Huawei பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கையிலையும் ஒரு நல்ல என்ஹாண்ட் ஃபீல் கொடுக்குது. ஸோ இங்கே அந்த பேக் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. Redmi Note 7ல் Note 6 Proவோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.3 inches. ரெசல்யூஷன் அதே தான், Full HD+. இன்னும் இது ஒரு IPS LCD பேனல் தான். ஆனால் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் நேரோவராக கொடுத்துருக்காங்க, 19.5/9. ஸோ லென்த் Note 6 Proவோட கொஞ்சம் அதிகம், வித்தும் திக்னஸும் கம்மி. ஸோ மற்றபடி பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கல, பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், செகண்டரி மைக், ஹெட்ஃபோன் ஜாக், IR பிளாஸ்டர் டாப்பில், லெஃப்ட்டில் ஒரு ஹைப்ரிட் ட்ரே இருக்குது, பாட்டமில் பிரைமரி மைக், ஸ்பீக்கர், டைப் சி போர்ட். ஸோ ரெட்மி இங்கே பெருசாக எந்த காம்ப்ரமைசஸும் பண்ணல. இங்கே டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணல. IR பிளாஸ்டரும் இன்னும் இருக்குது. மைக்ரோ SD சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்தா கூட உள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் LED எங்கள் பாட்டமில் ஃபிட் இன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் கொடுத்தா அதை உடைக்க முடியுமா? ப்ராபப்ளி உடைக்க முடியும். பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபோனுமே ப்ரெஷர் கொடுத்தா உடைக்க முடியும். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் வரையில் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இது வெறும் லுக்ஸ் தானா, உள்ளே பெருசாக எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இங்கே Snapdragon 660 சிப் கொடுத்துருக்காங்க. இது அண்டர் கிளாக் வெர்ஷன் கிடையாது. MIUI 2ல் உள்ள அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் Snapdragon 660 தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கூட 3, 4 இல்லை 6 GB RAM, 32 இல்லை 64 GB ஸ்டோரேஜ், அப்புறம் 4000 mAh பேட்டரி. ஸோ Snapdragon 660 லேட்டஸ்ட் சிப் கிடையாது, ஆனால் இன்னமும் அது ஒரு நல்ல பவர்ஃபுல் சிப் தான். ஸோ A26Xல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ Redmi Note 7லேயும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில இது MIUI 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். இந்தியாவில் லான்ச் ஆகையில் ஆட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இதுலேயும் இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஆட் இஷ்யூஸை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்து கேமராஸ்னு வரையில் பின்னாடி 2 கேமராஸ் இருக்குது. ஒரு 48 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் GM1 சென்சர், இது கூட f1.8 லென்ஸ், அப்புறம் ஒரு செகண்டரி 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இந்த கேமரா பற்றி நிறையவே பேசியிருக்கோம். இன்னும் இன்டெப்த் இன்னும் ஒரு சில வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு நிறைய டீட்டெயில் இருந்துச்சு ஷார்ட்ஸில். Redmi Note 6 Proவோட கேமரா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது அதோட பெட்டராக இருக்குது, ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 13 மெகா பிக்சல் f2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. 2 கேமராஸ்க்குமே AI சீன் டிடெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே திருப்பியும் ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னமும் 4K வீடியோ டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த கேமராவால் சப்போர்ட் பண்ண முடியும், உள்ள சிப்பாலையும் முடியும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இந்த ஃபோன் 999 யுவானுக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 10,000 ரூபா. ஸோ இந்தியாவுக்கு இந்த ப்ரைஸ்க்கே வரல. ஒரு 12,000 13,000க்கு வந்துச்சுன்னா கூட இது ரொம்பவே நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. Snapdragon 660, 48 மெகா பிக்சல் கேமரா, டியூ ட்ராப் நாச், டைப் சி, IR பிளாஸ்டர், ஹெட்ஃபோன் ஜாக், Gorilla Glass 5, ஃப்ரண்ட்டில் பின்னாடி அந்த கிரேடியன்ட் பேக்கையும் Gorilla Glass 5ஆல் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாமே நல்ல வேல்யூ தான். ஆனால் முன்னாடி எவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நான்
சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த Redmi Note 7 அந்த மாதிரி இல்லை. ரொம்பவே நல்ல வேல்யூ. 2 வருஷம் முன்னாடி Xiaomi என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ரொம்ப நல்ல வேல்யூ எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ எனிவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Redmi Note 7 பற்றி? Redmi Note 7 பற்றி என்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.